வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லும் இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார், ஆக்சுவலி பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எல்லாருமே முடிச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கும் பொங்கல் நல்லாவே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து போயிடலாம். என்ன அப்படின்னா, ட்ரம்ப் 500% வரி விதிச்சிருக்காரு இல்லையா? அந்த புதிய திட்டம் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி ட்ரம்ப்புனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது சார்? Ngày đường thế ngày bình thế ra, tiếng dẫn đường thế ra, thế ngày bình thế ra, thế tiếng ngày bình thế ra, thế những ngày bình thế ra, thế kể tiếng những ngày bình thế ra, thế ngày bình thế ra, thế tiếng ngày bình thế bi. அதாவது அமெரிக்கா போகிற போக்குகள் சரி இருக்காது, செயலும் சரி இருக்காது. அது இல்லாமல் அவங்களோட வழிகள் என்னென்னா, எல்லா உலக நாடுகள் அத்தனை பேருமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்களோட வழியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய சில பொருட்கள், பர்டிகுலராக எண்ணெய் நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம். அது இல்லாமல் ஆயில் சோர்ஸ் பண்ணுறோம். ரெண்டாவது அதனால் இந்த கேஸ் நமக்கு நிறைய சோர்ஸ் ஆகிருக்கு. இந்த கேஸ் அதிகமான சோர்ஸ் இருக்கிறதுனால இந்தியா பெருவிதமான வளர்ச்சி இருக்குது, மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வந்தாச்சு. ஸோ நம்ம எக்கனாமிக்கில் 3வது 4வது இடத்துல இருக்கோம். திரும்பி நம்ம 1வது இடத்துக்கு போகிறோன்ற ஒரு நிலை அங்கே இருக்கிறதுனால இந்த எச்சரிக்கையான வழியாக இவங்க பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது ஒரு தப்பான விஷயம்னா ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை வரும். என்ன நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கிறதுனால இந்த பிரச்சனையை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை சரியான ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இது மூலிமா பல நாடு கஷ்டம் வரும். இப்போ யூரோப் கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை வரும், இன்னொன்று ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுனால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். ஸோ ரொம்ப இவங்க நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால் என்னென்னா பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா, எண்ணெய் விலைகள் ஏறப்போகுது. எண்ணெய் விலைகள் ஏறது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் ஏறும், உணவு வழியான பொருட்கள் ஏறும். நமக்கு முக்கியமாக என்னென்னா, மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன ஆகுதுன்னா, முக்கியமாக நம்ம ஒரு பணவீக்கமாக போகிறோம். இந்த பணம் வீக்கமாகி பண பிரச்சனைகள் ஏற்பட்டு பங்கு சந்தைகள் எல்லாத்துலேயும் குழப்பங்கள் ஏற்பட போகுது. பர்டிகுலராக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, பர்டிகுலராக பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல் இந்த 3 மாதம் மிகப்பெரிய எக்கனாமிக் ரொம்ப ப்ராப்ளமாகவும் பண வீக்கங்கள் ஏற்பட்டு பங்கு சந்தைகளில் குழப்பமாகி ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வரதுக்கு பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம நல்ல சோர்ஸில் இருக்கோம், நல்ல டெவலப் ஆகிட்டுருக்கோம். இந்த நல்ல டெவலப் ஆகிறதுனால இதை தாக்க முடியுமே தவிர இவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும். ட்ரம்ப் இந்த ஒரு பிரச்சனையாக்கி பிப்ரவரி இல்லைன்னா மார்ச், ஏப்ரலுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுது இந்தியாவில். அதுக்கப்புறமா இந்த நிலையிலேருந்து குறைக்கிறதுக்கு பார்ப்பார். ஸோ அதனால் குறையும். இருந்தாலும் செயல்கள் சரி இருக்காது. நம்ம இதுக்கு மேலே என்ன வழி போகணுமோ அடுத்த ஸ்டெப் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வழியை நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அப்படி போகிறப்போ அவங்களும் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க, நிலையும் மாறும். ஆனால் செயல்கள் சரி கிடையாது. அமெரிக்காவோட போக்கு நமக்கு மட்டும் இல்லை, உலக நாடுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகுது அப்படின்றத சொல்கிறார். ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தினால, இந்த முடிவுனாலையும் அமெரிக்காவாலையும் இந்தியாவினுடைய வர்த்தகம் பெரிதளவில் பாதிக்கப்படுமே சார். ஸோ இதை எப்படி இந்தியா சமாளிக்க போகுது சார்? அதாவது இப்போ ரொம்ப இந்தியாவோட எக்கனாமிக் பாதிக்கப்பட போகுது. பணவீக்கம் ஏற்பட போகுது. டாலர் மதிப்பு 91, 92, 93 ரூபா கூட போகலாம் இந்த வருஷம். ஸோ அந்தளவுக்கு டாலரோட மதிப்பை எடுத்துன்னு போகிறோன்னு நினைக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய முதல் காரணமே இந்த டாலரோட மதிப்பு தான். இந்த மதிப்பு அதிகமாக போச்சுன்னா நமக்கு பணவீக்கம் வந்துடும், பங்கு சந்தைகள் ஏற்படுற பிரச்சனைகள், அத்தியாவசிய பொருட்கள் ஏறதுனால பாமர மக்கள் வாழக்கூடிய நிலைகள் மாறும். புரிதானுங்க? நடுத்தர மக்கள், அது இல்லாமல் லோவாக இருக்கக்கூடிய மக்கள், கஷ்டப்படுறது, டெய்லி வருவாயாக இருக்கவங்களுக்கெல்லாம் பணம். ஏன்னா சாதாரண பொருளை விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அப்போது பொருட்கள் அதிகாரம், விலைவாசிகள் ஏறப்போ ஒவ்வொருத்தரோட சேலரியும் ஏறும். இப்போ சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியனோ இல்லை சாதாரண ஒரு இதுவாக இருக்கக்கூடியவங்களோ, மேஷன், அதாவது வீடு பூசு வேலை பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இன்னும் சேலரி ஹைக் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ 1000 ரூபா 1200 நம்ம கொடுக்குறது, அவங்களுக்கு 1500 2000 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி வந்தால் தான் அவங்களும் வாழ முடியும், அவங்களுக்கு செயல்கள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா தரமான, அதாவது ஒரு சின்ன பொருளை கூட வாங்க முடியாது.
ஒரு சாதாரண ஒரு கொத்தமல்லியோ ஒரு கருவேப்பிலையோ இல்லை நம்ம வாங்கக்கூடிய ஒரு தக்காளியோ அதெல்லாம் விளையாடக்கூடிய நிலைமை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவங்க பண்ண அது இல்லாமல் கோல்டன் தங்கம், இந்த தங்கத்தெல்லாம் எட்டி பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை நடுத்தர ஃபேமிலி கூட எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. ஏன்னா 16,000 இருந்தது 20,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 14,500 600 இருக்கிறது 16,000 போயிடும். இன்னும் கொஞ்ச நாளில் 20,000 போகிறதுக்கான வாய்ப்புகள், சில சண்டைகள் வழிகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக 20,000 போயிடும். 3,4 லட்சத்துலேருந்து 3,5 லட்ச ரூபாய்க்கு வெள்ளி போயிடும். இந்த சூழ்நிலை ஏற்படுது. மக்கள், பாமர மக்கள் வாழ முடியாது. முன்கூட்டியே இந்தியா மக்கள், அதாவது ஒரு நாட்டோட நிறைய நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாட்டுக்கான வழிமுறைகளை நம்மளே நாமே வளர்த்துப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே செயல் பண்ண முடியாது, கவர்மெண்ட் எல்லாத்தையுமே வழி பண்ண கொடுக்க முடியாது. ஒரு உலகத்தோட எக்கனாமிக் வச்சு தான் நம்மளுக்கு ஏறக்கூடிய தன்மைகள் வழிகள் அது காலகாலமாக வர்றதுனால இந்த பிரச்சனையில் நாமே உஷாராவது நல்லது. மக்கள் விழிப்புணர்வு இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நிறைய செலவுகள் பண்ணாதீங்க. புரியுது எனக்கு? எதுக்கு பக்குவமாக பண்ணுமோ, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமோ, எதுக்கு வழி பண்ணுமோ அதை பண்ணால் இந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம உயர்ந்துடும் வழி பண்ணுறோம் அப்படின்றப்போ சில பொருட்கள் நிறைய கடன் வாங்க சொல்ல அந்த கடன் அவங்களுக்கே அது பிரச்சனையாயிடும். ஸோ அந்த கடன் இல்லாத அளவுக்கு எப்படி பண்ணலாம், திரும்ப இன்னும் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த தடவை வரி, அதாவது ஜிஎஸ்டியோ இல்லை வரி போடுற வழியை இன்னும் நல்லபடியாக ஆக்கி கொடுப்பாங்க. ஸோ பப்ளிக்கோட மக்களுக்கு சில பணங்கள் கையில் நல்ல வழியாக இருக்கணும், பணம் ரொட்டேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைகள் ஏற்படுத்துகிற நிலைமை இந்தியாவில் வரப்போகுது. இதை பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கான வழிகள் இப்போ வரக்கூடிய இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததாக இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அதாவது ட்ரம்ப் அதிபரானதுலேருந்தே நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்காரு. இவருடைய இந்த முடிவுகளுக்கு எதிராக எலான் மஸ்க் ஏதாவது கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எதிர்கட்சி. ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான் இருக்கும். ஒரு கட்சியோட எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சியோட வழியில் இவர் போய் செயல் பண்ணி அதுக்கான புது வழிமுறையை ஏற்படுத்தி செயல்பாடுகள் நடக்கும். அடுத்த எலெக்ஷன், வரக்கூடிய எலெக்ஷன் இல்லாமல் அதுக்கு அடுத்த எலெக்ஷன் இன்னும் 7 வருஷத்தில் கண்டிப்பாக அவர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 100% நடக்கும். அவர் செயல்பாடுகள் உலக நாடுகள் மெச்சிக்கிற அளவுக்கு இருக்கும். உலக நாடுகள் செயல்பாடுகள் வழி பண்ணுற அளவுக்கு இருக்கும். நல்ல வழிமுறைகளை செய்வார். நிறைய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிலைமை இந்த எலான் மஸ்க்கு உண்டு. ஸோ கண்டிப்பாக அவர், ஆனால் இவங்க அவரை ரிஜெக்ட் பண்ணவோ இல்லை அவர் ஒரு வழியாக பிரச்சனை கொடுக்கவோ இல்லை அவர் இந்த நாட்டு பிரஜை கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவர் மாறுபட்ட நிலைமை எடுத்துன்னு அதுக்கப்புறம் வழியாகிறப்போ அவருக்கு எல்லா மாற்றங்களும் கிடைக்கும். ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினால எலான் மஸ்கினுடைய அந்த வர்த்தகம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு சார். ஸோ இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் சார்? பிரச்சனை இல்லை. அவர் எவ்வளோ வீழ்ச்சி இருந்தாலும் அவர் தான் உலக நம்பர் 1 பணக்கார நிலையில் இருக்கார். அது மாறவே மாறாது. அதே நேரத்தில் இன்னும் பொசிஷன் மாறும், இன்னும் வேறு வழியாக மாறும். கரெக்டாக 4 மாதத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனைலேருந்து வெளியே அவர் இன்னும் வேறு வழிகள் எடுத்துன்னு சொல்ல அவரோட ஷேர் நல்ல டெவலப் ஆகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. என்றைக்குமே அவரோட ஷேர் இறங்காது, பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். ஓகே சார், இப்போ அதே மாதிரி ஈரானை தாக்குனா அமெரிக்காவுக்கு ஒரு பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நிறைய உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் எப்படி இருக்கும் சார்? இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா, இருக்கா, எப்படி சார்? மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. உலக நாடுக்கே மிகப்பெரிய பிரச்சனை. ஈரான் எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனைகளை கொடுத்துன்னே இருக்குது. ஈரானுக்கு ஒரு அழிவு இன்றைக்கி இல்லை, காலகாலமாக பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சண்டை நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒபாமா இருக்கிறதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரசிடெண்ட்டு, இப்போ வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் பிரசிடெண்ட்டு, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஈராக், ஏன்னா எண்ணெய் வளமாக இருக்கக்கூடிய நாடு,
எண்ணெய் வளமாக இருக்கக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டுக்குமே இவங்க இந்த பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் எண்ணெயை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் எல்லா எண்ணெய் வளமாக இருக்கக்கூடிய நாட்டோட பிரச்சனையை வந்து இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க. அப்படியே சண்டைகள் போட சொல்ல அந்த வளங்களை வந்து குறைக்கிறாங்க. அந்த வளங்களை குறைச்சி வேறு நாட்டுக்கான வழிகளை வலுவாக்குறாங்க. இவங்க கண்ட்ரிலையோ இல்லை வேறு நாட்டோட கண்ட்ரியோ இவங்க வலுவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. இது செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிரச்சனையை கொடுத்து மக்கள் அங்கே இருக்கக்குள்ள ஒரு செயல்பாடு இல்லாமல் ஆக்கிறது, அங்கே வந்து தொழில் வந்து பண்ண விடாமல் பண்ணுறது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இன்றைக்கில் காலங்காலமாக நடந்திருக்கு. இந்த பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் அடங்கிடும். அதனால் இது இல்லாமல் நிறைய கண்ட்ரிகளுக்கு இந்த பிரச்சனை கொடுக்கறதுனால எதிர்ப்புகள் வரப்போகுது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வழி வரும். அது காரணம், ராகு போய் கும்பத்தில் உட்காந்துருக்கான். இந்த ராகுவோட கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட பிரச்சனை மிகப்பெரிய சண்டாத யோகம். இந்த மாதிரி மிகப்பெரிய அதிபராக இருக்கவர், மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படக்கூடிய அதிபராக இருக்கிறவங்களுக்கும் இல்லை மிகப்பெரிய பொசிஷன் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக இந்த ஏப்ரல் மாதம் இந்த குரு மாறதுக்கு முன்னாடி அவன் போய் மிதனத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அதிபருக்கு ஒரு ஆபத்தை கொடுத்து போகிற நிலைமை ஏற்படும். இல்லை 2-3 அதிபரை அரெஸ்ட் பண்ணியோ இல்லை அரெஸ்ட் பண்ணி அவங்கள பிரச்சனையாக்கி அவங்கள வந்து ஜெயிலில் தள்ளுறதோ அந்த மாதிரி மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிபர்கள் சில வழிகள் முறைகள் பேசி தீர்த்து ஒரு முடிவை எடுக்கிறது ஒரு நல்ல வழி. எந்த ஒரு விஷயத்துக்குமே, அது இந்தியாவாக இருக்கலாம், இல்லை ஈரானாக இருக்கலாம், இல்லை ஈராக்காக இருக்கலாம், இல்லைனா அதர் முஸ்லிம்ஸ் கண்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லை அதர் இதுவாக இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம். ஸோ இவங்க அத்தனை பேருமே ஒரு பேசி முடிவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது போர் போல் போவோம். சில மக்கள் தான் அப்பாவி மக்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுன்றதை சொல்கிறார். ஓகே சார், அடுத்ததாக வந்து நேயர் ஒருவர் கேட்ட கேள்வி சார். அதாவது தொடர்ந்து இந்த கேள்வியை கேளுங்கன்னு அவர் வந்து முன் வச்சுட்டே இருக்காரு. என்ன கேள்வி அப்படின்னா, இலங்கை மக்களினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? இலங்கை மக்கள் வந்து எந்த காரணட்டும் பயப்பட வேண்டாம். வந்திருக்கக்கூடிய அதிபர் நல்ல வழி. அது இல்லாமல் இலங்கையில் பேரழிவு ஏற்பட்டுரும், தண்ணியில் போயிடும், மழையினால் வெள்ளம் போராட்டி இப்போ வெள்ளம் வந்ததுனால பிரச்சனை ஆகிடும். மக்கள் அங்கே வந்து அந்த ஒரு கதி கலங்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் எந்த ஒரு நிலையும் இருக்காது. ஸோ அழிவுன்றது கிடையாது. இன்னும் அழிவுன்றது எத்தனோ ஆண்டுகள் இருக்குது. இப்போ வளத்தை தேடணும். வளத்தை தேடுறதுக்கான வழி அந்த கவர்மெண்ட் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் நல்ல வழியாக பண்ணுறார். ஸோ இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் அங்கே பணவீக்கங்கள் அதிகம். இந்த கண்ட்ரியில் எல்லா சின்ன நாடுகளும் பணவீக்கங்கள் குறைப்போகுது. அது இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், அது கூட ஒரு வேல்யூவாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி கூட அந்த கண்ட்ரிலையும் பணவீக்கங்கள் குறையக்கூடிய நிலைமை ஏற்படும். அது இல்லாமல் மொரிஷியஸ், சின்ன நாடுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதனால் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால பலவிதமான போராட்டங்கள் ஏற்படுது. ஆனால் ஸ்ரீலங்கா ஒரு குரோத்தை எதிர்பார்க்குது. இன்னும் அதோட பணவீக்கங்களை குறைச்சி வழி பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹை லெவலில் வந்துடும். ஸோ ஒரு 4 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அழிவுன்றதெல்லாம் கிடையாது. பேரழிவு வரும், மழைகள் வரும், அதுக்கான வழிகள் வந்து போயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது ஜம்மு காஷ்மீர் எல்லைகளில் வந்து இந்த ட்ரோன் பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பாகிஸ்தானுடைய சதித்திட்டமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதே மாதிரி இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழ்நிலைக்கு எப்போ சார் ஒரு தீர்வு வரும்? இது பாகிஸ்தானோட சதி திட்டம் கிடையாது. இதுக்கான வழிகள் கிடையாது. அமெரிக்காவோட உளவாளி, அமெரிக்காவோட உளவுகள் வந்து வழிபாடாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான மெயின் காரணமாக இருக்குது. அதனால் இதுவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ட்ரோன் அனுப்பி பார்க்கணும். ஆனால் இந்த பதற்றங்கள் காலப்போக்கில் நட்பு வழியாக மாறும். நட்பு உறவுகள் ஏற்பட போகுது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நட்பு உறவுகள். இந்தியா சில வழிகள் அவங்களுக்கு உதவி பண்ண போகுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் எக்கனாமிக் அங்கே ஏற்பட சொல்ல நம்ம நிறைய உதவி பண்ணி அதுக்கான செயல் பண்ண போகிறோம். அந்த செயல்கள் பிற்காலத்தில் நடக்க போகுது. அதனால் நிறைய நட்புறவுகள் ஏற்பட போகுது. அதனால் எந்த ஒரு பயமும் வேணாம். பதட்டம் கொஞ்ச நாள் இருக்கும். அந்த பதட்டம் மாறுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், அடுத்த கேள்வி வந்து, இப்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தோன்னா நம்ம கடுமையான குளிரை வந்து இப்போது சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த குளிர், அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இவ்வளவு கடுமையான குளிர் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதே போல் வரக்கூடிய கோடை காலம் எப்படி இருக்க போகுது சார்? அதிகமாக வெயில் அடிக்குமா? அதிகமாக கோடை காலம் வந்து கோடை இருக்குமா? எப்படி இருக்க போகுது சார்? இந்த வருஷம் மழை காலதாமதமாகும்.
காலதாமதமாகி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில வறட்சிகள் ஏற்படும். 2வது வந்து நீர் வரத்துகள் குறையும். 3வது வந்து வெயில், கடுமையான வெயிலாக இருக்கும். அதுவும் டிசம்பர் இப்போது ஜான்வரி எண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே வெயில் ஆரம்பிச்சிடும். கடுமையான குளிரும் இருக்கும். இந்த குளிர்னால கொஞ்சம் நோய்கள் வருது. அதாவது பர்டிகுலராக தொண்டை, காப் சம்மந்தப்பட்டது, தலை பாரங்கள், அது இல்லாமல் உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படும். பெயின் ஏற்படும், பாடி பெயின் ஏற்படும். சுகர் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, இது இல்லாமல் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக்கிங் பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுங்கள். 2வது இந்த காப்ஸ் வர்றது இந்த நோய் அதிகமாக்கிடும். இந்த நோய் அதிகமாக்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது வந்து அது மூலிமா நிறைய உபாதைகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலே போய் படுக்க வைக்கிற நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்த மாதம் பர்டிகுலராக இந்த பனியோட வேகம் அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக இந்த மந்த் என்னது நெக்ஸ்ட் மந்த் 15ஆம் தேதி வரைக்கும் சில நோய்களை தவிர்க்கிறது, சில உணவு முறைகளை தவிர்க்கிறது. பர்டிகுலராக ரொம்ப குளிர்ச்சி இந்த மாதிரி நேரத்திலலாம் சிக்கன் நிறைய எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் தேவையில்லாத நான்வெஜ் நிறைய எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் பொருள் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நிறைய வெளியே சாப்பிடாதீங்க. சார் நிறைய வெளியே சாப்பிட்றதுனால அதெல்லாம் நிறைய வெளியே கூட்டமாக போய் நிற்கிறதுனால அதில் பரவக்கூடிய அந்த நோய் ரொம்ப அதிகமாகும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக நல்ல பிராணாயாமம் பண்ணுங்கள். யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஹெல்த்தை டெவலப் பண்ணுங்கள். உணவு தேவையான உணவுகள் என்ன தேவையோ, எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உணவுகள் தேவை. அயன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் இருக்கிறது, பாடி ட்ரை ஆகிடும். இந்த பாடி ட்ரை ஆகிறதுனால சில பேர் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க, சில பேர் உடல் உபாதினால போயிடுவாங்க, சில பிரச்சனைகள் ஏற்படும், சுகர் ஆட்டோமேட்டிக்காக ஏறும், தன்மைகள் அந்த மாதிரியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அதிகமான அழுத்தம் வர்றதுனால உணவுகள் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இந்த வருஷம் வரும். அதுக்கான வழிகள் காரணம் குரு கடகத்தில் போய் உட்காருறது. கடகத்தில் உட்காரக்கூட குருவோட வேலை எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் கடகத்தோட அமைப்பே அந்த உச்சத்தை பெறுறதுனால, குருவோட உச்சம் பல பார்வைகள் பெறுறதுனால, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குருவோட தன்மைகள் உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். அதனால் நிறைய எங்கே பார்த்தாலும், அதுவும் பிப்ரவரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா மே எண்டு வரைக்குமே நிறைய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விலைவாசி ஏற்றம், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தங்கம் வெள்ளி விலை வந்து ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ வந்து எல்லா கட்டணங்களுடைய விலையும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ கேஸ் பெட்ரோலுடைய விலையை வந்து 2 மடங்கா உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது உண்மைதானா? விலை ஏறுமா? கேஸில் வந்து ஓரளவுக்கு ஏறும். ஆனால் கவர்மெண்ட் நமக்கு சப்சிடி கொடுக்கும், பிரச்சனை. ஆனால் பெட்ரோல் விலை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்க்காத. அதனால இந்த சண்டைகளை வர சொல்ல டிமாண்ட் ஆகும். இந்த டிமாண்ட் ஆக சொல்ல கண்டிப்பாக ஏறும். அப்போது நமக்கு வந்து பெட்ரோலோட வழி பெட்ரோலோ டீசலோ நமக்கு கிடைக்கிறதா வழி. அதனால தான் இப்போ நிறைய இவி வெஹிக்கிள் வந்துடுச்சு. இவியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்யூச்சரில் வந்து அதுதான் வழி. சில பல காரணங்கள், பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த இவி வெஹிக்கிள் தான் வழியாக இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு செயல் பண்ணுறப்போ இதெல்லாம் நம்ம குறைக்கலாம். நிறைய விஷயங்கள் மாற்றக்கூடிய தன்மைகள் நமக்கு ஏற்பட போது. இருந்தாலும் பெட்ரோல் விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அடுத்ததா சார் என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். ஸோ ஐயப்பன் ஆலயம், அதாவது மகர ஜோதி வந்து புதன்கிழமை ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ நிறைய நேயர்கள் வந்து ஐயப்ப அன்பர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மகர ஜோதியினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். மகர ஜோதி முக்கியமாக ஐயப்பனுக்கோசம் வழி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அதுவும் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் நிறைய பேர் அதை பார்க்கணும், வழி பண்ணணும்னு தேடுவாங்க. மெயினாக என்ன வழின்னா, உண்மையாகவே மகர ஜோதின்றது ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம். எதுனா மகர சங்கராந்தின்னு நம்ம கும்பிட்றோம். அது பொங்கல் அன்னைக்கு. அந்த பொங்கல் 14ஆம் தேதி வரும் எவ்ரி இயர். எப்போ லீஃப் இயர் மாறுதோ அப்போ 15ஆம் தேதியாக மாறிடும். ஸோ எவ்ரி 14ஆம் தேதி ஈவினிங் 6:30 மணிக்கு இந்த மகர ஜோதி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் தோன்றும். இந்த நட்சத்திரம் சில பேர் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து அநேகமாக வந்து நமக்கு பனி மூட்டங்கள், பனி வழிகளுக்கு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக தோணாது. பனி குறைவாக இருக்க காலத்தில் அந்த நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை வழி பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கும். அப்போ அது தோன்றப்போ அந்த ஜோதி தெரியுது, அந்த ஜோதிக்கான வழிமுறை பண்ண சொல்ல எங்கள் மகர ஜோதியை கொண்டாடுவோம்.
அந்த மகர ஜோதியை கேரளாவில் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. மிகப்பெரிய பிரதேச கொண்டாடும். அதை மகர ஜோதியாக தான் அது ஐயப்பனுக்கு வழியாக, ஐயப்பனோட வழியாக இருக்குன்றதுனால அந்த ஐயப்பனுக்கு வழியாக பண்ணுறப்போ அன்றைக்கி ஆபரணங்களை எடுத்துன்னு வருவாங்க. பந்தல மகாராஜா, இந்த பந்தல மகாராஜாவிலேருந்து ஆபரணங்களை கொடுத்து இந்த ஆபரணங்களுக்கு வந்து ஐயப்பனுக்கு சாத்தக்கூடிய நிலைமை அவங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு போவாங்க. அந்த எடுத்துன்னு போகிறப்போ அது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கருடன், அந்த கருடன் சுற்றிக்கினே இருக்கும். அந்த சுற்றினே வழிகாட்டியாக வந்து இவங்களை வழி அனுப்பக்கூடிய நிலைமை, அதாவது அந்த ஆபத்துலேருந்து நீக்கக்கூடிய தன்மையை காட்டக்கூடிய தன்மை தான் இந்த கருடன் கொண்டு, அந்த கருடனோட பார்வையில் இது வந்து வழியாக போகக்கூடிய சிலையில் செய்யக்கூடிய நிலைமையாக ஆதி காலத்திலே அமைக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் இன்றைக்கி வரைக்கும் காலகாலமாக அந்த பந்தாள மகாராஜாவிலேருந்து கிட்டத்தட்ட 36 மைல்லேருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் மேலே வரும். ஆட்டோமேட்டிக்காக அதை வழி பண்ணி செயல் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கக்கூடிய நிலைமை. அதை தூக்கின வரவங்களுக்கு இது வரைக்கும் வலி வந்ததில்லை, இது வரைக்கும் உடலில் பிரச்சனை ஆனதில்லை. தெய்வ பலங்கள் ஏற்பட்டு அவங்க அதை நிலையாக வருவாங்க. அவங்க பின்னாடி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் நடந்து வருவாங்க. அவ்வளோ வழியாக வரக்கூடியது தான் இந்த மகர ஜோதி. இந்த மகர ஜோதியை பார்க்குறது தான் நல்லது. எல்லாத்துக்கும் வழியாக இருக்கக்கூடியது தான் நம்ம இப்போ கும்பிட்றோமே இந்த மகர சங்கராந்தி. ஸோ இப்போ போச்சு இல்லையா பொங்கல். இந்த மகர சங்கராந்தி இது நார்த்தில் மகர சங்கராந்தி சொல்லுவாங்க. மகரம்ன்றது மகரத்தில் சூரியன் போய் உட்கார்றார், சனியோட வீட்டில் சூரியன் போய் உட்கார்றார். தன்னோட பிள்ளையோட வீட்டில் அப்பா 1 மாதம் அங்கே இருக்கார். அந்த இருக்கக்கூடிய தன்மையை காட்டுறதுக்கு தான் வழி தான். அதனால தான் இறைவன் அங்கே போய் உட்காரக்கூடிய தன்மையாக இருக்குது. அதனால தான் இங்கேருந்து போயிட்டு ஆபரணங்களை வழி பண்ணி செயல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு வழி பண்ணி திரும்ப அதை எடுத்துன்னு வந்து எங்கள் பந்தல மகாராஜாவுக்கு இது பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மையான வழியாக இருக்கக்கூடிய நிலைமைன்றதை சொல்கிறார். மகர சங்கராந்தி அதே மாதிரியா மகர ஜோதி. இந்த ஜோதி உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது சில விஷயங்களில் தெரியல, சில காலகட்டங்கள் வர சொல்ல அதோட வழிகள் தெரியாதனால காந்தமலையில் இவங்களே போய் மக்கள் போய் ஏற்றின்னு இருக்காங்க. ஸோ காந்தமலையில் அந்த ஜோதியை ஏற்றுறப்போ ஐயப்பனோட தரிசனம் அங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு வழியாக இன்றைக்கி அதை வழிபாடாக வந்து பண்ணி நிற்காங்க. எப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுறாங்களோ அந்த மாதிரி சில வழிகள் அவங்க பண்ணின்னு இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். என்டர்டெயினர் கொரோனா கொரியர்ஸில் இன்னும் நிறையக்காக சார் சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.